அனைவருக்கும் வணக்கம். மாஸ் சயின்டிஃபிக் கிரவுண்ட் வாட்டர் டிவைனர்லேருந்து நான் உங்கள் தோமா செல்வகுமார். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதனூர் போஸ்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போர் பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அதாவது நிலத்தடி நீரோட்டம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அங்கே ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு போர் பாயிண்ட் போட்டிருக்காங்க. அந்த போர்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். அந்த போர்ஹோல் இருக்குது. ஸோ அங்கே இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனால அங்கே தண்ணீர் வத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வெயில் காலங்களுக்கு நமக்கு தண்ணி பத்தாது அப்படின்ற காரணத்துக்காக வேறு ஒரு போர் பாயிண்ட் எங்களுக்கு வேணும். இல்லை அப்படின்னா இந்த போர்ஹோல்லே நாங்கள் ட்ரில்லிங் அமைச்சோம் அப்படின்னா, போர் போட்டோம் அப்படின்னா எங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா அப்படின்றதுக்காக எங்களை வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் ஆய்வு பணிகளை செய்கிறோம். ஸோ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த போரையும் அதுக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கான்றதையும் நாங்கள் மறுபடியும் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த போர்களுக்கு பக்கத்துலேயே ஒரு சோர்ஸ் நல்ல ஒரு சோர்ஸ் அமைஞ்சிருக்கிறத எங்களால் கணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாத அந்த போரை மறுபடியும் நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அந்த போர்ஹோல்லே அவங்க போர்வெல் அமைக்கும் பொழுது மறுபடியும் ரீபோர்வெல் போடும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு சோர்ஸ் இருக்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ அது கிட்டத்தட்ட 350 அடிக்குள்ள ஒரு சோர்ஸும் 550 அடிக்குள்ள இன்னொரு சோர்ஸும் கிடைக்கும். நல்லா இருக்குது அந்த சோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ட்ரில் போட்டாலே போதும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ வேறு போர்ன்றது தேவையில்லாத ஒரு விஷயம். அது அமௌண்ட்டுமே உங்களுக்கு அதிகமாக செலவாகும். ஸோ இதிலே நம்ம ரீபோர் போடும் பொழுது கண்டிப்பாக செலவு உங்களுக்கு குறையும். ப்ளஸ் உங்களுக்கு இதுவே போதுமானது, வெயில் காலத்தில் வத்தாமல் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் உறிஞ்சு தன்மைகள்லாம் நமக்கு கிட்டத்தட்ட 70க்கு மேலே நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அது வெயில் காலத்தில் வத்தாத தனியாக இருக்கும் அப்படின்றத கணிக்க முடிஞ்சது. ஸோ அது 550 அடி போட்டாலே போதுமானதாக இருக்கும். எப்பயுமே அது வத்தாத ஒரு தண்ணியாக இருக்கும். வீட்டுக்கு ப்ளஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எது வச்சாலுமே இந்த தண்ணீர் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அங்கே பார்த்த மெத்தட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் மிஷினில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தடு, டெக்னிக்கல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தி, அதாவது அனுபவ ஆய்வு முறைகள் ப்ளஸ் அறிவியல் முறையில் ரெண்டுலேயுமே நம்ம அங்கே பார்த்து அங்கே பாயிண்ட் அதே போர்வெல்லில் மறுபடியும் நீங்கள் ஓட்டலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே இன்றைக்கி போர்வெல் ஓடுது. ஸோ அந்த போர்வெல்லில் எப்படி தண்ணி வருதுன்றதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ಜೋಗಿದೀರು ಜ್ಞಾನದಾದಾಯೇ ಆದಿಯೇ ಅಂತ್ಯವೇ